ஹாய் வெல்கம் டு மை சேனல். நான் இப்ப முட்டை பிரியாணி செய்யறதுக்கு 4 முட்டை எடுத்து வேக போட்டிருக்கேன். 1 டம்ளர் அரிசி எடுத்து தண்ணி போட்டு அதை ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்க போறேன். அடுத்தது நான் பிரியாணிக்கு தேவையான மசாலா கொஞ்சம் அரைக்க போறேன். அதுக்கு வந்து ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துட்டு ஒரு 5 சின்ன வெங்காயம் போட்டுட்டு ஒரு சின்ன தக்காளி, ஒரு 5 பீஸ் பூண்டு போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கிறேன். போட்டுட்டு அடுத்து ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு அடுத்தது கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை போட்டு நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். அடுத்தது அடுப்புல ஒரு குக்கர் போட்டுட்டு தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் போட்டோன்னே கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கிறேன். எண்ணெயும் இந்த நெய்யும் நல்லா காஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நல்லா சூடேறி காஞ்சு வரணும். வந்ததுக்கு அப்புறம் பட்டை கிராம்பு சேர்த்துக்கிறேன். பட்டை கிராம்பு எண்ணெயில போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறேன். இது எல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்குறேன். அதுக்கப்புறம் அரைச்சு வச்ச இந்த இஞ்சி பூண்டு, தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு அரைச்சு வச்ச மிக்ஸையும் இதுல சேர்த்து நல்லா வதக்க போறேன். நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதங்குற அளவு தக்காளி எல்லாம் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். அடுத்து நான் வந்து 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு இது நான் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுறேன். இது எல்லாம் நல்லா வதங்கி அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு நான் தயிர் போட்டுக்கிறேன். அடுத்து கொஞ்சோண்டு ஒரு 6 7 டிராப்ஸ் லெமன் புழிஞ்சு ஊத்திக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் அரிசி எடுத்த கிளாஸால 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணின்னு நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி போட்டாச்சு. இப்ப தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன். இப்ப நான் க்ளோஸ் பண்ணி வச்சிட போறேன். மிக்ஸ் பண்ணி விட்டு இப்ப நான் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க போறேன். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தா தண்ணி நல்லா கொதிச்சிரும். அடுத்து அரிசியெல்லாம் அதுல சேர்த்துடலாம். சாப்பாடு ரெடி ஆகுற வரைக்கும் முட்டைய ரெடி பண்ணிடலாம். அவிச்சு எடுத்து வச்ச முட்டைய நான் 2 கட் பண்ணி 4 முட்டையை எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது அடுப்புல ஒரு கடாய் போட்டு எண்ணெய் போட்டு 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி எல்லா முட்டையும் எடுத்து அதுல போட்டுட்டு நல்லா இது மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம போட்ட மசாலா எல்லாமே முட்டையில சார்ந்து இது மாதிரி எல்லா மசாலாவும் முட்டையில நல்லா ஒட்டணும். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துடலாம். எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டு இத தனியா எடுத்து வச்சிடலாம். இப்ப சாப்பாடு ஓபன் பண்ணி பார்த்தோம்னா சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து 2 விசில் வச்சு எடுத்துட்டேன் சாப்பாட. இது மாதிரி சாப்பாட நடுவுல இது மாதிரி கிளறி விட்டு முட்டையெல்லாம் அதுல வச்சு இப்ப வந்து அந்த அந்த ஓரத்துல உள்ள சாப்பாடெல்லாம் எடுத்து நான் இப்ப முட்டைய வந்து இப்படி மூடி வச்சு லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிறேன். அடுத்து அது மேல வந்து கொஞ்சம் புதினாவும் நெய்யும் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 செகண்ட் சிம்ல வச்சு எடுத்துடுறேன். முட்டை பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.